அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது 2 செய்திகளை தாங்கி வந்திருக்கின்றோம். நாம் நேற்று கொடுத்த ஒரு செய்தி, அதாவது முஸ்லிம் அல்லாத ஒருவரை நாங்கள் நியமிக்க மாட்டோம், எங்க ஜித்தா கவுன்சில் ஜெனரலாக நியமிக்க மாட்டோம் என்ற ஒரு தகவலும். இரண்டாவது, நாம் ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக நினைக்கிறேன், பண நெருக்கடியில் அரசு இலங்கை மீது ஒரு திவால் நிலையில் விளிம்பில். இந்த 2 செய்தி குறித்தானும் மேலும் பல தகவல் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்று இந்த சமூக வலைத்தளங்கள் முழுவதிலும் முஸ்லிம்களின் எதிர்ப்பு குரலுக்கு ஜேவிபி அரசாங்கம் செவி தாய்த்தது. அதனால் முஸ்லிம் ஒருவரை ஜித்தா கவுன்சில் ஜெனரலாக நியமிக்கப்பட போகின்றார் என்றெல்லாம் பருந்து கட்டிக்கொண்டு இஷ்டப்படி எழுதுகின்றார்கள். உண்மையில் அதுவல்ல. நாம் சோட்டாகத்தான் சொல்லிட்டு போனேன், இதுவும் கொஞ்சம் சோட்டாக சொல்லுவோம். ஒரு நாட்டிற்கு ஒரு இன்னொரு நாட்டின், அதாவது இலங்கை நாட்டின் ஒருவரை நீங்கள் விரும்புகின்ற கை நாட்டுக்காரர் சரி, அரசாங்கம் விரும்புகின்ற ஒருவரை ஒரு நாட்டுக்கு தூதுவராக நியமிக்கலாம். அது உங்களுக்குரிய தத்துணிவு, உங்களுக்குரிய அதிகாரம். ஆனால் அவர் நியமிக்கப்படுகின்ற நாடு இவரை ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்பதெல்லாம் அந்த நாடு தான் முடிவெடுக்கும். உதாரணமாக, இப்ப இந்தியாவுக்கான ஒரு தூதுவரை இலங்கை அரசாங்கம் நியமித்தால் இந்தியை பொறுத்தவரையும் அவரை பற்றி ஏகப்பட்ட விடயங்களை திரட்டும். இங்கு வேறு பாகிஸ்தான் கூட இருக்கிறாரா, சைனா கூட இருக்கிறாரா, ஏதாவது நிருபர்கள் ஊடாக டீலிங் நடக்குதா, அந்த நடக்குதுலாம் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு இவங்க இங்கே சொல்லலாம், இவரை நியமிக்க வேண்டாம், அங்க போயிட்டு சொல்லலாம். இப்ப இந்த விடயத்துல ஒரு முஸ்லீம் ஒருவரை சிபாரிசு செய்யப்பட்டிருந்தும் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலுக்கு நியமிக்க சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருந்தும், பிளவத்தக்கார ஒருத்தர் இருக்காரு, அதுதான் இப்ப திரைசேரி ஓனர். அந்த ஓனர் அதாவது சரியான அணுகுமுறை தெரியாமல், சவுதி அரேபியாவின் சட்ட திட்டங்களையும் சரியாம புரியாமல், உழைப்பாளி ஒருவரான இலங்கை வேலை வாய்ப்பு பணியகத்தின் GM ஜெனரல் மேனேஜர் அவர்தான் நியமித்திருந்தார். இப்பொழுது இவர் நியமிக்கப்பட்டிருந்தால் சவுதிக்கு சென்று அங்க உள்ள அரசர்கள் கிங் முன்னுக்கு அவருக்கு டியூட்டி அசியூம் பண்ணி ஓத்தெடுக்கணும் இல்லையா? இவர் அது வாரத்துக்கும் இல்லை, இவர் அந்த அவங்க அரசர் மாளிகைக்கு போறதுக்கு முன்னாலேயே நாங்க இவரை ஏற்றுக்கொள்ள கண்டம் பண்ணி அனுப்பிட்டுருவாங்க. இதுதான் நடைமுறை. இப்ப இந்தியாவோட நாம நேற்று சென்னமில்ல ஒரு அகமது கான் ஒருவரை நியமிச்சிருக்குது. இந்தியாவுக்கு சங்கிகளை நியமிக்க தெரியாதா? ஆக சரியான விளப்பம் இல்லாத குழப்பத்திலும் சரியான அணுகுமுறை தெரியாமலும் பிளவத்தக்காரர் இல்ல நோண்டி ஆயிருக்கார். இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு இங்க முஸ்லிம்களுக்கு அடிபணி செய்தெல்லாம் சும்மா நீங்களாக உங்களை ஒரு கற்பனைக்குள் கொண்டு செல்கின்றீர்கள். அதுவல்ல உண்மை என்று நாம் நேற்று தெளிவாக சொல்லியிருந்தோம். நிச்சயமாக சவுதி அரசாங்கம் இவர்களை ஏற்றுக்கொண்டிருக்காது. இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதனால் நாங்க நேற்றைய சொல்லியிருந்தோம் இல்லை, இவர் அப்படி அங்க இதையும் மீறி சில உள்ளூருக்குள்ள அலர்ட் ஆயிட்டாங்க. இதையும் மீறி அவங்க போயிருக்கிறோன்னு சொன்னால் நிச்சயமாக திரும்பி வந்திருப்பாங்க. இது மிகப்பெரிய கேவலமாக அரசுக்கும் ஆட்சியாளருக்கும் நடந்திருக்கும். அது தெரிதானே? இதுக்கு பிறவாவது நீங்க முஸ்லிம்களுக்கு இப்ப அடிபணிந்தால் அவங்க மிகப்பெரிய அலை வந்துச்சு ஒரு முஸ்லிம் அமைச்சரை நியமிக்க சொல்லி, அப்ப நியமித்திருக்கலாம் இல்ல, நியமிக்க மாட்டாங்க. இது கூட நியமிக்கல. சவுதி அரேபியா அவங்கள ரிட்டைன் பண்ணிருப்பாங்க. அங்க அவங்களோட புனித தலங்களுக்கு எல்லாம் நைட்ல தண்ணி அடிச்சுட்டு டோப் அடிக்கிறாங்கெல்லாம் எடுக்க மாட்டாங்களா? அது நிச்சயமா தெரியும். இப்ப முதலாவது ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பின் இருந்தவர் எப்படிப்பட்ட வாங்கியிருப்பார், எப்படிப்பட்ட ஊத்திருப்பார், இதெல்லாம் நாம சொல்ல தேவையில்லைங்க. ஆனால் இங்க உள்ள இந்த பேஸ்புக் வீரர்களும் சில சமூக ஊடகக்காரங்களும் அப்பாடா ஜேவிபி நம்முடைய சொல்ல கேட்டுட்டான், எங்கடா அவங்களோட சொல்ல கேட்டான், அவன் கேட்கல, அது முடியல, அவ்வளவுதானே. இதுக்கு மேல இதுக்குரிய விளக்கம் தேவையில்லைங்க. எந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்காரங்க ஒருவரை நீங்கள் தூதுவராக இல்லாட்டி ஜெனரல் கவுன்சிலராக நியமிக்கப்படுகின்ற போது அந்த நாடு இவரை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளணும். அது இல்லை என்றால் அவர் இந்த ரிட்டைன். இதுதான் நடைமுறையில உள்ளது. ஆனால் சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த விடயங்களை கையாளுறதுக்காக இந்த உம்ரா ஹஜ்ஜி அந்தந்த நாட்டுல யாராவது ஒரு முஸ்லீம் அதிகாரியத்தான்
அவங்க வச்சுக்கிறாங்க. இந்தியா கூட எவ்வளவு சங்கி நாடு அங்க தெரியாதா? ஆகையினால உண்மையில இது முஸ்லிம்கள் எதிர்ப்புக்கு, இது எதிர்ப்புன்னா என்ன? 2 ஊடக அறிக்கை, ஒரு 5 ஊடக அறிக்கை வந்தா அரசாங்கம் பணிஞ்சிருமா? மிகப்பெரிய அறிக்கை வந்துச்சு, அமைச்சர் ஒருவர் நியமிக்கலன்னு, அது அடி பண்ணிச்சா? அடி பண்ணிய மேல உங்களுக்கு கௌரவம் இல்லாது, அது நடக்காது. அது பார்க்கலாம். எனவே நிச்சயமாக அந்த விடயத்தில் அரசாங்கம் மூக்குடைப்படாம தன்னை தானே காப்பாற்றிக் கொண்ட ஒரு விடயம் தான் அது. சரி, போகலாமா? ரைட். இந்த செய்தியோட முடிஞ்சா ரைட். நாம ஒரு மாசத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு 10 நாள் முன்ன இருக்குமா, இந்த அறிக்கை பாருங்க நீங்களே. பண நெருக்கடியில் அரசு இலங்கை மீது மீண்டும் ஒரு திவால் நிலை ஒன்று ஏற்பட பேங்க்ரப்ட் ஒன்று ஏற்படுமான்னு நாங்க சொல்லியிருந்தோம். இப்பொழுதோ IMF சொல்லுதோ இலங்கை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 3.1 வரை வீழ்ச்சி அடையுமாம். இதை யாரு சொல்றா? IMF காரங்க சொல்றாங்க. இப்ப நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அரசாங்கம் 3 கண்டம் கடக்க வேண்டும் என்று. 3 மிகப்பெரிய ஆழிக்கடல் கண்டம் கடக்கணும். அதுல ஒன்று என்ன? நீரில், நிலத்தில், பணத்தில். இப்பொழுதோ இன்று இந்த ரெக்கார்டிங் போகும் வரைக்கும் நாடு முழுவதும் பெருத்த மழைக்கான விதிகள் வார்னிங் வந்து கொண்டிருக்குது. இப்பொழுது பதுளை மாவட்டத்தில் அமைந்துள்ள கந்தேகதர ஹெட்டவல வீதியில் மீண்டும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அரசாங்கம் கேட்டுள்ளது. இது அரசாங்க அறிக்கை ஒன்றுதான் வந்திருக்கு. இப்ப இன்னும் நமக்கு இந்த இயற்கை அழிவு, மண் சரிவோ அல்லது வெள்ளமோ அது இன்னும் முடியல, ஆக ஒன்று வந்திருக்குது. இப்ப இத ஒன்று வந்துட்டு இப்ப இங்கால வடக்கும் கிழக்கிலையும் ஒரு சூறாவளி எச்சரிக்கை கொண்டு வந்த வண்ணம் இருக்கின்றது. அது இன்னும் முடிவில்லை. இன்னும் இந்த தொடர்ச்சியாக 6 தினங்கள் மழைதான் சொல்லப்படுகிறது, பார்க்கலாம். ஆக இன்னும் இந்த இயற்கை அழிவிலிருந்து நாடு கண்டம் கடக்கல. இப்ப போதுங்களா? நாட்டின் பொருளாதார செயல்திறனில் டிட்வா சூறாவளியின் பாதகமான விளைவுகள் காரணமாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி 2.9% கணிசமாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு 2026 பொருளாதார வளர்ச்சி 2.9 3.1% இருக்கும் என்றும் IMF ஆரம்பத்தில் கணித்திருந்தது. இருப்பினும் சுமார் 3.03க்கு குறையுமா. இருப்பினும் திட்வா சூறாவளியின் விளைவுகளை தொடர்ந்து சர்வதேச நாணய நிதிய ஊழியர்களின் மதிப்பீடுகள் இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி சுமார் 3.1 இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நேற்று முதல். திட்வா பேரழிவுக்கு முன்பு அரசாங்கத்தின் பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் அனில் ஜெயந்த ஒரு கலந்துரையாடல், அதாவது ஒரு கலந்துரையாடலில் 2026ஆம் ஆண்டுக்குள் பொருளாதார வளர்ச்சி 6% அதிகரிப்பதே இலக்கு என்று கூறி இருக்கிறார். என்ன உங்களோட நாட்டுக்குள்ள என்ன இருக்கு? லோக்கல் ப்ரொடக்ஷன் ஒன்றுமே இல்லாம என்ன கனவுலையும் வானத்திலையுமா நீங்க பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரலாம்? ஓன்லி டூரிசம். பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி முன்னர் கணிக்கப்பட்ட 4.5% 4.2% குறையும் என்று புதிய கணிப்பீடுகள் கூறுகின்றன. இது ஒரு புறம் இருக்க, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மிகப்பெரிய நஷ்டத்துல போகுதானே, இன்னும் அதை ரீகவர் பண்ணி சர்க்காட்டவே இல்லை. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டிய அனைத்து தவணை தவறிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் கடனை மறுசீரமைப்பு செய்யும் பணியை இந்த மாதம் ஜனவரி இந்த மாதம் முடிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்று துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துணை அமைச்சர் ஜனிதா கொடித்துவக்கு தெரிவித்திருக்கின்றார் நேற்று. தேசிய விமான நிறுவனத்தின் தற்போதைய கடன்கள் காரணமாக தனியார் துறையுடன் எந்த வகையான கூட்டாண்மையும் நாடுவது சாத்தியமில்லை என்று துணை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். எங்களிடம் மிகப்பெரிய கடன் உள்ளது. முழு விமான குழுவும் குத்தகைக்கு எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு பெரிய அளவிலான கடன்களுடன் விமான நிறுவனத்தை யார் வாங்குவார்கள்? நல்ல கேள்விதானே அது. இருப்பினும் மறுசீரமைப்பு முடிந்ததும் விமான நிறுவனத்தை தனியார் மயமாக்க வேண்டிய அவசியத்தை அவர் நிராகரித்துள்ளார். கடன் மறுசீரமைப்புக்கு பிறகு அதை லாபகரமாக இயக்க முடியும். அடுத்த வணிக மாதிரியை பற்றி அப்போதுதான் யோசிப்போம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இன்னும் அந்த பழைய நிலைமை கொண்டு வரல. இது ஒரு புறம் இருக்க, கடன் மறுசீரமைப்புக்கு பிறகு இந்த நிறுவனத்தை லாபகரமாக நடத்த முடியும் என்றும் அவர் ஒரு நம்பிக்கையை சொல்லியிருக்கின்றார். இப்ப எரிபொருள்ல நேற்று நள்ளிரவு 5 ரூபாய் ஏற்றியாச்சு, இல்ல 5 ரூபாய் பெட்ரோலுக்கு ஏற்றியாச்சு, ஒன்று வந்துச்சா. அடுத்து இப்ப என்ன,
சிஇபிக்கு 11% பில் கட்டணத்தை அப்டேட் பண்ண போறாங்க. தித்வா சூறாவளியின் சாக்கில் மின்சார கட்டணத்தை 11% அதிகரிக்க இலங்கை மின்சார வாரியம் கொண்டு வந்த திட்டம் இந்த நாட்டு மக்களுக்கு முழு அநீதி என்று பொது பயன்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் தலைவர் ஜனக ரட்நாயக தெரிவித்திருக்கின்றார். இந்த ஆண்டில் முதல் 3 மாதங்களுக்கு மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் திட்டம் IMF திட்டங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், இது மரத்திலிருந்து விழுந்த மனிதனை காலை தாக்குவது போன்றது என்றும், இதனால் நாட்டின் மின்சார நுகர்வோர் உதவியற்றவர்களாக மாறுவார் என்றும் அவர் ஒரு அழகான எச்சரிக்கையான அறிக்கையை கொடுத்திருக்கின்றார். தித்வா சூறாவளியால் இலங்கை மின்சார வாரியம் 20 பில்லியன் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டு வாரியம் 147 பில்லியன் ரூபாய்க்கு மேல் வரிவாயை ஈட்டியது. இத்தகைய சூழ்நிலையில் ஏற்பட்ட இழப்பில் 60% அல்லது 7 பில்லியன் ரூபாய் உட்பட 20 பில்லியன் ரூபாய்களை நாட்டு மக்களுக்கு வசூலிக்க திட்டம் ஒரு பெரிய அநீதியாகும் என்றும், இதை அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்றும், சில பகுதிகளில் மின்சாரம் இன்னும் இல்லை என்றும், இந்த பிரச்சனைக்கு அரசியல் மயமாக்காமல் மக்கள் அரசியலாக்காமல் முன்வர வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். 7 பில்லியன் இழப்பை 11% அதிகரிப்பதன் மூலம் ஈடுகட்டுவதன் மூலமும் மீதமுள்ள 9% மற்றும் மற்ற இழப்புகள் மற்றும் ஊழியர் இழப்பீட்டிற்காக பொதுமக்களிடமிருந்து பணம் வசூலிப்பதன் மூலமும் இது செய்யப்பட உள்ளது. நாட்டின் 3 லட்சம் மக்கள் இன்னும் இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோருக்கு 3 வேளை உணவு கூட இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் மின்சார வாரியத்தின் கட்டணத்தை அதிகரிக்கும் திட்டம் முற்றிலும் நியாயமற்ற அநீதியான திட்டம் என்று அவர் சொல்லுகின்றார். இந்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் குரல் எழுப்பவில்லை என்றால் அவர்கள் நிச்சயமாக அதை அதிகரிப்பார்கள். இது அதிகரிக்கப்பட்டால் IMF எதிர்கால கடன் கொடுப்பனவுகளில் தவறிவிடும் அபாயத்தில் உள்ளது. IMF ஒரு நிவாரண நிறுவனம் அல்ல, இது ஒரு கருப்பு சந்தை போன்ற வணிகம். அவர்களின் வட்டி விகிதம் 6.5% என்று பொது பயன்பாட்டு ஆணையத்தின் முன்னாள் தலைவர் ஜனக ரட்நாயக்க கூறுகிறார். சரிங்களா? ஆக எங்க இது எப்பவே நம்ம சொன்னதான IMF பிடிக்குள்ள இருந்து இங்க விலகலாங்க. அதாவது ஒரு கந்து வட்டிக்காரன், நம்ம ஊர் பாச இந்தியாவில் சொல்ல போனாக்கா அது ஒரு கந்து வட்டிக்காரன். அவன் எப்படியாவது ஒரு கொலுக்கி வச்சு நம்ம மேலே மேலே இந்த வட்டிக்குள்ளாம் கொண்டு வர வட்டிக்காரன் விளக்கமே அதான். நாட்டின் தற்போதைய நிலைமை மிகவும் திருப்திகரமாக இல்லை என்று அஸ்கரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வரகப்பட ஸ்ரீ ஞான ரத்னதேரர் அவர்கள் நேற்று தெரிவித்திருக்கின்றார். சர்வஜன பலய கட்சியின் பிரதிநிதிகள் குழு நேற்று கண்டியில் அவரை சந்தித்து ஆசி பெற்ற போது தேரர் இவ்வாறு அவங்க எல்லாரும் கால உள்ள போறது தானே, அந்த மாதிரி டைம்ல அவரே சொல்றாராம். கண்டிக்கு சென்ற சர்வஜன பலய கட்சியின் பிரதிநிதிகள் மல்பெத்த பிஹாரைக்கு வந்து மல்பெத்த மகாநாயக்க டிபட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றிருந்தார்கள். பின்னர் கட்சியின் பிரதிநிதிகள் அஸ்கரிய பீடத்தின் அனுநாயக்கர் பரகாகொட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரரை சந்தித்து ஆசி பெற்றார்கள். பின்னர் கட்சியின் பிரதிநிதிகள் அஸ்கரிய பீடத்தின் அனுநாயக்கர் நரம்பனாவகி ஆனந்த தேரரையும் சந்தித்து பல விடயங்கள் பேசின போதுதான் அவர் இந்த தகவலை தெரிவித்திருக்கின்றார். அவர்கள் அஸ்கரிய பீடத்தில் ஆசி பெற போனதுக்காக அல்ல, அங்கிருந்து ஒரு அரசியல் நகருக்காக சென்றிருக்கின்றார்கள். அப்ப ஆக இதே நேரம் IMF வந்துட்டு இதே நேரம் இதை பாருங்க, இன்னொரு செய்தி வருது பாருங்கள். மந்த நிலைக்கு பிந்திய போக்குகள் இயல்பாக்கப்படுவதாலும் விவசாயம் மற்றும் சுற்றுலாவை பாதித்த தித்வா சூறாவளியால் ஏற்படும் இடையூறுகள் காரணமாகவும் மறுகட்டமைப்பு முயற்சிகள் சில ஆதரவை வழங்குவதாலும் 2026 ஆண்டில் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி சுமார் 2.9% 3.9 வரை குறையும் என்றுதான் IMF சொல்லியிருக்கு. இந்த நிலைமையில அது 2026 ஆண்டின் இலங்கையின் பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட வலுவான வளர்ச்சியை காணக்கூடுமா எதிர்பார்த்தான், ஒன்லி ஹாப் தான், வேற ஒன்றும் இல்லை. இது சூறாவளிக்கு பிந்தைய மீட்சிக்கான அதிகரித்த அரசாங்க செலவினங்களால் உந்தப்படுகிறது என்றும், இருப்பினும் முழு தாக்கத்தையும் மதிப்பிடுவது இன்னும் மிக விரைவில் வரும் என்றும் மத்திய வங்கி ஆளுநர் டாக்டர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு எதிர்பார்ப்பு தான். நாட்டின் பொருளாதார கண்ணோட்டம் குறித்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போதுதான் இந்த நிகழ்ச்சியை அவர் சொல்லியிருக்கின்றார். அதை நாங்க நம்பலங்க. அது ஒரு அது அப்படி இல்லை. அதாவது இங்கு சரியாக சொல்ல போனால் நாட்டு வளர்ச்சி என்பது இப்ப IMF கூட சொல்லுதோ
இந்த ஆண்டு 2026 சுமார் 3 மில்லியன் டூரிசம் வரும். இவங்களை அதாவது இப்பொழுது இலங்கைக்கு நாங்க அதை ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இலங்கைக்கு இந்த ஆண்டு டூரிசம் அதிகரிக்கும். அவங்க எதிர்பார்த்தது 3 மில்லியன் போல 25 லட்சம் மக்கள் வந்தாங்க. அதுக்கான காரணம் இந்தோனேஷியாவில் அறகலிய ஒன்று போயிடுச்சு இந்த டூரிசம் உச்சகட்டத்துல. அப்புறம் இதுல எங்க காஷ்மீர்ல ஒரு டொக் 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 குண்டு இந்த என்னது துப்பாக்கி, அதனால் இந்த ஐரோப்பிய நாட்டு டூரிஸ்ட்கள் எல்லாம் அங்கிட்டு போகல. அதனால நாங்கள பாலி தீவுக்கு போகல, காஷ்மீர் பக்கம் போகல, அங்கேயும் போகாம நேர தபுக்கூட ஸ்ரீலங்காவுக்குள்ள வந்துட்டாங்க. இதனால் தான் இவங்களோட டூரிசம் கொஞ்சம் ஏறிச்சு. ஆக இப்ப இலங்கையிட வருமானம் இன்கம் என்பது ஒன்லி டூரிசம் மட்டுமே நம்பி இருக்கின்றது. இந்த ஆண்டு டூரிசம் அதிகரிக்கும். ஆனால் அமெரிக்கா திடீர்னு இவங்க அமெரிக்காவோட இல்ல தானே, சைனாவோட இருக்கிறாங்க. அமெரிக்கா அவன் டூரிஸ்டுக்குள்ள ஒரு வார்னிங் கொடுப்பான், இலங்கைக்குள்ள எங்கேயாவது குண்டு வெடிக்க போகுதுன்னு ஒரு வார்னிங் போட்டான்டா தப்புக்குன்னா ரிட்டர்ன் அங்க டூரிசம். இதுதான் நடக்கும் என்று நாங்கள் ஒரு திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஆக இப்பொழுது இலங்கை பணத்திலிருந்து இன்னும் கண்ணம் கடக்கலங்க, அது தப்பல. இயற்கை அழிவுல வேணுமென்றா தப்பிட்டு போகலாம், இந்த கிழக்கு மாகாணம் வெள்ளத்திலிருந்து மீட்சி பெறலாம். இது எப்படி பார்த்தாலும் இலங்கை அரசாங்கம் நிதியிலிருந்து இன்னும் இந்த டிசம்பர் வரையும் கண்டம் கடக்க வேண்டும். அதைத்தான் இந்த கொக்குகள் மீனுக்கு ஆற்றங்கரை ஓரங்களும் குளங்கரை ஓரங்களும் ஒற்றை காலில் கொக்குகள் மீனுக்காக நிற்பது போன்று ஆட்சிக்கு ஆசைப்பட்டு ஒரு கூட்டம் அந்த ஒத்த காலையை நிற்கிறாங்க. பார்க்கலாம். இந்த செய்திகள் நாம் முன்கூட்டி உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அதை நாமும் உங்களுக்கு இதையெல்லாம் ஒரு மீண்டும் ஒரு திரட்டலாக கொண்டு வந்திருக்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.